கட்சி ஆளும் கட்சி 2 கட்சியுமே கூட்டணி 90% முடிவு பண்ணிட்டாங்க. வழக்கமான தேமுதிக இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன் தாமதம் அப்படின்றது? தாமதம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா, யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, நிறைய டைம் இருக்குது. தேமுதிக எங்கள் குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவாக எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதா சொல்லப்படுது மேம். தேமுதிக எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மீடியா டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவாக பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. கட்சியின் பொருளாளர் எல்கேஎஸ் பி சார் அவர் திமுக முக்கிய பிரமுகர் ஒருத்தர் சந்தித்து பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது சொல்லுங்கள்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இருந்தால் ரகசியம் ஒன்றுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாக தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். கூட்டணியில் தேமுதிக இடம் பெறல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மேம்? ஏன்னா பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள்லாம் நேற்று கலந்துக்கிட்டாங்க. இல்லை, அதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. அது ஃபைனலைஸ் ஆகலை இன்னும். என்டிஏ அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாங்க இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்கிறத சொல்கிறாங்க. எதுவுமே இங்கே ஃபைனலைஸ் ஆகலை, அதுதான் உண்மை. அதனால் எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம். என்டிஏ கூட்டணியில் வராத கட்சிகளுக்கு மிரட்டல் ஒடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கேப்டன் கட்சிங்க, அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாரும் எதுவும் அப்படி இல்லாமல் சும்மா எதையாவது ஒன்று பேசலான்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்படிலாம் இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கும் அடி பண்ணி வைக்கவும் முடியாது. அவங்களுக்குன்னு கட்சி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் இருக்குது, அவங்களுக்குன்ற தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அந்த வகையில் எல்லா கட்சியும் டிசிஷன் எடுக்கும். தமிழகத்தில் நடிகர் விஜயோட கடைசி படத்துக்கு தொடர்ச்சியாக இறஞ்சல் வெளியிட்டிருக்காரு, படத்தை வெளியிடல, உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக. ஆமாம், சட்டம் தன் கடமையை செய்யுங்க. இது அரசியலுக்காக பண்ணுறாங்களா, இல்லை பர்சனலாக பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த படங்களில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். அவருக்கு பதில் நான் இங்கே பதில் சொல்ல முடியாது. இதுக்கு உரியவர் பதில் சொல்ல வேண்டியவர் விஜய். எனவே சட்டம் தன் கடமையை செய்யும், அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழக அரசு எதுக்கும் விஜய் மத்திய அரசு எதுக்கு பயப்படுறாரு, என்ன காரணம்? படத்துக்கு ஒரு ஆபத்து வருதுனாலே குரல் கொடுக்க மாட்டேங்காரு, மக்களுக்காக குரல். சரி, விஜயை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட்டி உங்கள் எல்லா டவுட்ஸும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை தெரிஞ்சுக்க நானும் அவங்கள மாதிரி ஆர்வமாக இருக்கேன். சரிங்களா? சட்டஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு? கடைசி கட்டத்தில் வாக்குறுதி நிறைய தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்கிறது. இல்லை, எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தாங்க, 5 ஆண்டு காலத்தில் அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றலைன்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. இந்த ஆட்சி எப்படி மார்க் போடுறீங்கன்னு பல தடவை கேட்டிருக்காங்க. அது நான் பல தடவை பதில் சொல்லியிருக்கேன். 50-50 நல்லதும் நடந்திருக்கு, இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா காலத்திலையும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது இன்று என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியை தான் அவருடைய இந்த பிரஸ் மீட், இந்த பேட்டிகள் நமக்கு தொடர்ந்து ஏற்படுத்துகின்றன. தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்களுமே பாஜக அதிமுக கூட்டணியிலுமே அவர்களுக்கான வரவேற்பை தான் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்துல தேமுதிக இடம் பெறாதது அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருந்தது. இப்ப தேமுதிக எங்க போவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலையில அந்த கூட்டத்துக்கு போகல. அப்போ என்ன நடக்க போகுது? ஒருவேளை திமுக பக்கம் போறாங்களா, அல்லது திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்க போகுதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருந்தன. அதுதான் இன்னைக்கு அவங்க கிட்ட கேள்வியாவும் செய்தியாளர்கள் சந்திப்புல முன்வைத்த போது எந்த வாய்ப்பையும் மறுக்காமல் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிலளித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முடியல, அங்கேயும் இன்னும் அவங்களே இன்னும் முடிச்சிடலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க.
திமுகவோட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹேஷங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. திமுக ஆட்சிக்கான மதிப்பீடு என்னன்னு பார்க்கும்போது 50% ஒரு 50-50 நல்லதும் செஞ்சிருக்காங்க, அதே சமயம் சில குறைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த தரப்புக்கு அவங்க செல்ல போறாங்க, எந்த அணிக்கு செல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் இது இருக்குது. நாம் விரிவாக இது பற்றி பேசுவோம். நம்மோட பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுக்கு என்ன மாதிரி சிக்னல்ஸ் கிடைக்குது? தேமுதிக எந்த பக்கம் போகுது? கேட்டா நீங்க இந்த கூட்டணி தான் எங்களுடைய கொள்கை, நாங்க மதசார்பற்ற கொள்கையில் இருக்கிறோம், இந்த அணிகள் நாங்க பயணம் பண்ண போறோம், விஜயகாந்தனுடைய கனவு இதுதான் அப்படின்னு ஒரு விஷன் கிளியர் இல்லையே. இதோட நீங்க மக்களை போய் சந்திக்கிறப்போ மக்கள் உங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வருவாங்க, அந்த கட்சிகளை எப்படி நம்புவாங்க? இப்ப உதாரணத்துக்கே சொல்றேன், உங்களுக்கு அதிமுக கூட்டணியில போட்டிட்டு ஒரு 5 தொகுதி 6 தொகுதியா வாங்குறாங்க, அடுத்த தேர்தலுக்கு இவங்க நம்மளோட இருப்பாங்களாங்கிற ஒரு நம்பகத்தன்மை போயிரும்ல. அந்த அரசியல் கட்சிகளுக்கு இவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை போயிருமே. இந்த நிலைப்பாட்டை அவங்க மாத்த போறாங்கன்னு தெரியல. அவங்க விமர்சன பார்வைகளை வச்சிருக்கீங்க. பட் கமிங் பேக் டு மை ஒரிஜினல் क्वेश्चन, எந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கூடன்னு நினைக்கிறீங்க? யுவர் பிரெடிக்ஷன். இப்போதைக்கு அவங்க திமுக தரப்பில் பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே மாதிரி என்டிஏ பொறுத்த வரைக்கும் இவங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் 1% 2% ஓட் வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை கூட தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கு. ரைட், ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். இணைந்ததற்கு நன்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.